வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக நிலையை ஆழமாக சிந்திக்கும் ஒரு சாதாரண குடிமகனாக இம்மடலை மிகுந்த மனவலியுடனும் நம்பிக்கையுடனும் எழுதுகிறேன். திரு அண்ணாமலை ஜி அவர்கள் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்படாதவர். அவர் பாரதத் தாயை மனமார நேசிப்பவர். தமிழையும் தமிழ் மண்ணையும் தன் உயிர் மூச்சாக கருதி தமிழ்நாட்டை காக்க வந்த காவலனாக அவரை நாங்கள் காண்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் நல்ல மனிதர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்று. நல்லவர்கள் அரசியலை விட்டு விலகினால் இந்த மண்ணையும் மக்களையும் யார் காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி எங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. அண்ணாமலை ஜி அவர்கள் தமிழ்தாயின் தவப்புதல்வனாக, மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும், ஏழை மக்களின் மனதில் இடம் பிடித்தவராகவும் திகழ்கிறார். தமிழ்நாட்டை அனாதையாக விடாமல் காக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பார்வையில் இன்றைய சூழலில் தமிழ்நாட்டை காக்க ஒரு தைரியமான, நேர்மையான, தேசிய உணர்வு கொண்ட தமிழன் தேவை. அந்த நம்பிக்கையை அண்ணாமலை ஜி அவர்கள் மீது வைத்துள்ளோம். முன்னோர் காலத்தில் தென்னாட்டை உயர்த்த அகத்தியர் வந்தது போல இன்றைய காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் வளமைக்கும் அண்ணாமலை ஜி அவர்கள் வந்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் தமிழ்நாட்டை காக்கும் நோக்கில் புதிய வியூகங்களை அமைத்து பாரதிய ஜனதா கட்சியை வலுவாக கட்டமைக்க வேண்டுகிறேன். மக்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு மிகத் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டை எந்த நிலையிலும் ஊழல்வாதிகளிடம் விடாமல் காக்க வேண்டியது அனைவரின் பொறுப்பாகும். நன்றி. மிகுந்த மரியாதையுடன் ஜி. செந்தில்குமார்.